படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தல முன்ன சொன்ன மாதிரி தான் அதர்வாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபகத் ஃபாசில் கிட்ட கதையை சொல்லிட்டு வராங்க. கதையை கேட்ட ஃபகத் ஃபாசில் தலையை சொல்லிடுறாரு. அதே ஃபீல் தான் ஆடியன்ஸுக்கும் வருது. அதர்வா ஃபர்ஸ்ட் லவ்லேருந்து எப்படி செகண்ட் லவ்க்கு மூவ் ஆனாருன்னு ஒழுங்காக சொல்லப்படல. அதுக்கப்புறம் தமன் நிகாரிக்காவை லவ் பிரேக்கப் பண்ணிட்டு வேற மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அந்த ரீசனும் கன்வின்சிங்காக சொல்லப்படல. இந்த படத்தில் வர காமெடி சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாஸ்டாலஜிக் ஃபீலிங்காக அதர்வாவோட சின்ன வயசு கேரக்டரும் டீச்சரை வச்சு ஒரு காமெடி சீன் வருது அதுவும். அதுக்கப்புறம் பஸ் டிரைவராக வர லுலுசபா மாற நடிக்கிற கவுண்டர் காமெடி அதுவும். சுதாகரோட டியூஷனில் வர காமெடியும் ஃபேர்வெல் பார்ட்டியில் வர அந்த காமெடியும் எல்லா காமெடியும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. அதர்வா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நார்மல் மிடில் கிளாஸ் மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு கார்பரேட் கம்பெனி ஓனர் ஆயிட்டாரு. அது எப்படின்னு தெரியல. டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன் லவ் காமெடி அண்ட் ஃபீல் குட் மூவியாக எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அது முயற்சியாக தான் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 90s காலகட்டத்தில் வந்த இதயம் படத்தில் முரளி லவ்வை சொல்லவே மாட்டார். அதே கான்செப்ட் அதே பிஜிலி வெடியை வச்சு தீபாவளி கொண்டாட முயற்சி பண்ணியிருக்காரு டைரக்டர். அது புஷ்ன்னு தான் போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த காலகட்டத்தில் வெறும் லவ் லெட்டர் தான். இந்த காலகட்டத்தில் ஃபோன் இருக்குது, பல டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்போவும் லவ் சொல்லலை அப்படின்றது அவுட்டேட்டட் ஸ்கிரிப்டாக தான் எனக்கு தெரியுது.